Welcome all of you to my video. In this video we are going to see chapter 7 matrices and determinants, example 7.1. Suppose that a matrix has 12 elements. What are the possible orders it can have? What if it has 7 elements? என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு 12 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும், என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் பாசிபிள் சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் 7 எலமெண்ட்ஸ் கொண்ட மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் பாசிபிள் அதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ்னாலே தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வித்து 2x2 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இப்படியெல்லாம் உண்டு. ஸோ இதில் எலமெண்ட் என்னென்னா நான் இதுதான் எலமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இவ்வளோ தான் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி 12 எலமெண்ட் இருக்குது. 12 எலமெண்ட் கொண்டு இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆர்டர்ஸ் பாசிபிள் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ 12 ஆர்டருக்கு நம்ம எப்படியெல்லாம் எழுதலாம்னு உள்ளது பாருங்கள். 12 எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஜஸ்ட் இதுக்கு தெரிஞ்சாலே போதும். எது தெரிஞ்சால் போதும்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், அதாவது எந்த நம்பரை கொண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் அப்படின்றத நீங்கள் எந்த 2 நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் அது தெரிஞ்சாலே பாசிபிள் ஆர்டர்ஸ் அதாக தான் இருக்கும். ஸோ இப்போ 12 எலமெண்ட்ஸ் எப்படி பார்க்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு 12 1 × 12, அதாவது என்றைக்குமே ஒரு மேட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1 × 2 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2 × 2 இப்படி ஒரு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளுக்கு வந்து ரோ. இந்த ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் போடுற பாருங்க, இதுதான் நம்மளுக்கு வந்து ரோ. ஹியர் இட் இஸ் ரோ அண்ட் ஹியர் இட் இஸ் ஏ காலம். இது காலம் அண்ட் இது வந்து ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 2 வந்து ரோ அண்ட் இது வந்து காலம் R × C இந்த மாதிரி தான் வரும். அதுபோல் 2 × 3 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வரும். ஸோ இதுவா இதுதான் காலம். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இப்போ பாருங்கள் 1 × 12 இருக்குது. அப்படின்னா இது வந்து ரோ இது காலம். அப்போ ஒரு ரோன்னா இந்த மாதிரி போகிறது, காலம்னா இந்த மாதிரி போகுது. அப்போ இங்கே வந்து 12 எலமெண்ட் வச்சு ஒரு ரோ வச்சு அப்போ இப்படி எழுதலாம். இதில் ஒன்று இப்படி வச்சு ஒரு 12 எழுதலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது ஒரு எலமெண்ட். ஸோ இப்படி தான் வந்து மேட்ரிக்ஸஸ் ஃபார்ம் ஆகும் வித் ஏ ரோ அண்ட் காலம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் 2ல் எழுதுகிறோம். ஃபார் இன்னும் நிறைய இருக்குது. 2 × 6 2 ரோஸ் 6 வச்சு 2 ரோஸ் 6 வச்சு இருந்தாச்சுன்னா அது வரும். தென் அதே போல் 3 × 4 3 4 6 12 தான். அப்போ 3 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ், 4 எலமெண்ட்ஸாக 3 ரோஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுன்னா அது வந்து 12 எலமெண்ட்ஸ் கொடுக்கும். 4 × 3 4 ரோஸு 3 காலம்ஸு. தென் 6 × 2 5 வச்சு வராது, 6 × 2 வரும். ஸோ 6 ரோஸ் இருக்கும், 2 வரும். தென் 12 ரோஸும் ஒருத்தர் அப்படி இந்த மாதிரி கூட வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆர்டர்ஸ் என்றைக்குமே எழுதணும். வித் இந்த 1 கூட வச்சு எழுதணும். ஸோ அதே மறந்துடாது. ஸோ 1 வச்சுலாம் எழுத எப்படி இருந்துச்சு அதெல்லாம் எழுதாமல் வரக்கூடாது. கண்டிப்பாக ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ இதெல்லாம் எலமெண்ட்ஸ் பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் which has 12 elements அப்படின்னு சொல்லி சம்ம நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுவே இன்னொன்று கொடுத்துருக்காங்க 7 எலமெண்ட்ஸ்க்கு என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 7 எலமெண்ட்ஸ் அது ஒரு ப்ரைம் நம்பர். இஸ் ஐம் ரைட்? 7 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ அதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்பர்ஸ் என்னவாக இருக்கும்? 1 7 × 1 அண்ட் இன்னொன்று என்ன இருக்கும் 7. அப்போ தான் நம்ம 7 ப்ரைம்னு சொல்ல முடியும். 1ஆல் மட்டும்தான் அது வரும். இல்லைன்னா அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்படி தான் மட்டும்தான் இந்த நம்பர் வருமே ஒழிய வேறு எந்த நம்பர்ஸால் பண்ணாலும் அந்த 7 ஒரு நம்பர் உங்களுக்கு வரவே வராது. ஸோ 7 × 1 and 1 × 7 இது ரெண்டுத்துலேருந்து அது வரும். அதனால் இதுக்கு வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ் இது 2 தான். ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப் a matrix which has 7 elements. 7 எலமெண்ட்ஸ் இருந்ததா இப்படி தான் நம்மளுக்கு வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ் அமையும். அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் பொறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.